அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கலைங்க. நான் 10 நாள் கண்டினியூஸாக வீடியோ போட்டது. அதான் நண்பர்களே, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நம்ம ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இடையில வந்து குல்ட்டா ஆயிரும். அப்படி தான் என்னோட மொபைல் என்னை வந்து குல்ட்டா பண்ணிருச்சு. எப்படி இல்லாமல் சரி பண்ணி திரும்ப வந்திருக்கேன். கொடுத்த சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொபைல் தான் இப்படி பண்ணுது. சரி, நம்ம காலேஜுக்காவது போகலான்னு சொல்லி பார்த்தா காலேஜ்லேயும் 10 நாள் லீவ் விட்டாங்க. அந்த சேலஞ்ச் கூட ஆண்டவனுக்கு பொறுக்கலை. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டுக்கு தாங்க. அதனால தான் காலையிலே எலும்பி அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கிறேன். ஷூட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம், அதாவது தாம்பரத்துல இருந்து லாஸ்ட் அந்த சைடு அண்ணா நகர்லாம் தாண்டி போகணும். அதான் என்னை நம்ம கொஞ்சம் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம சென்னை பற்றி நமக்கு தெரியும்லாங்க. போகிற வழியிலேயே அப்படியே காடி கொஞ்சம் பெட்ரோல் போடணுங்க. போட்டு அப்படியே கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா சென்னையில் காலையில் யாருமே இல்லைங்க. இது நம்ம சென்னையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க. அப்போ சரி, அப்படியே அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு காடிக்கு மட்டும் பெட்ரோல் போட்டால் போடாது, நமக்கு ஏதாச்சும் பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டி ஒரு மனமே இல்லாத ஒரு பிளாக் டீ வாங்கி சாப்பிட்டு அங்கே இருந்து வண்டி எடுத்து டேரக்டாக லொக்கேஷன் போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன ஷூட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வளகாப்பு தாங்க. ஸோ அதனால கிளைண்ட் வந்து எல்லாம் ரெடிப்பான்னு சொன்னாங்க. ஸோ நானும் போயிட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து எக்யூப்ஸை செட் பண்ண தொடங்கிட்டேன். கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் சும்மா கேப்சர் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு அங்கே இருந்து நான் கிளம்பிட்டேங்க. வரட்டா, பாய்.